ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுதலையா அத்தியாயம் 49. அவர்கள் குடும்பமாக பிரணவ் வந்த வாடகை காரில் ஏறி செல்ல அங்கே இருந்த மொத்த சனங்களும் சன்விகாவைத்தான் பார்த்தபடி நின்றார்கள். அவளுக்கு அப்படியே பூமி பிளந்து உள்ளே போய்விட்டால் என்ன என்றுதான் தோன்றியது. மகன் என்று ஒரு ஜீவன் அவளை நம்பி இருக்காவிட்டால் போயிருப்பாள். அவனுக்காகத்தான் அந்த நொடி அத்தனை பேருடைய பார்வையையும் தாங்கிக் கொண்டு மகனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு அவள் நடக்க, தாயே மகமாயி உனக்கு கண்ணு இல்லையா? கட்டின பொண்டாட்டியை திரும்பி கூட பார்க்காம அவன் போகிறான், நீ கல்லா இருக்கியே என்று மரகதம் தலையில் அடித்து கொண்டு அழுக, சற்று தள்ளி நடந்தவள் வேகமாக வந்து மரகதத்தின் கைகளை பிடித்து கொண்டு, வேண்டாம் பெரியம்மா, அவர் எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும், அவர் என் மகனோட அப்பா, அவரே இத்தனை வருஷம் கழித்து செத்து போயிட்டாருன்னு சொன்னவர் பிழைச்சி வந்திருக்கிறாரு. உங்களை மாதிரி பெத்தவங்க பெரியவங்க சாபம் பழிக்கும். வேண்டாம் பெரியம்மா, அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ விடுங்க என்றவள் மரகதத்தை இழுத்து கொண்டு நடந்தாள். இவளை கண்டுக்காம அவள் புருஷன் போனதும் இத்தனை வருஷம் கழித்து வந்தவன் பொண்டாட்டி புள்ள முகத்தை பார்க்காம போறானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவு அவனுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி இவ நடந்துக்கிட்டான்னு தானே அர்த்தம் என்று அதுவரை அவர்களுக்குள்ளேயே குசுகுசுவென பேசியவர்கள் கூட இவளின் பேச்சை கேட்டு, சே, இப்போ கூட அவனை யாரும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற இவளா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா? அப்படித்தான் பண்ணியிருந்தாலும் மன்னிக்க கூடாதா என்ன? அப்படி மன்னிக்க முடியாத பெரிய தப்பு என்ன பண்ணிவிட்டா இவ என்றுதான் பேசிக்கொண்டார்கள். காரில் வந்த வளர்மதிக்கு மகன் வந்துவிட்டான் என்ற சந்தோஷம் 90% இருந்தாலும் மீதி 10% அவன் பொண்டாட்டியை திரும்பி கூட பார்க்காமல் வந்ததுதான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. காரில் மகனுடன் வளர்மதி ஏறிக்கொண்டார். மற்றவர்கள் வீட்டுக்காரில் ஏறிக்கொண்டு வந்தார்கள். அடியே நிற, என்னால் நம்பவே முடியலடி, கடல்லையே காணாமல் போயிட்டான், செத்துட்டான்னு சொன்ன தம்பி உயிரோடு திரும்பி வந்திருக்கான், அதை என்னால் நம்பவே முடியலடி என்றாள் பிரேமதி. எனக்கும் தாக்கா, ஆனால் அவன் பொண்டாட்டி அங்கே தான் இருந்தா, அவன் இவனிடம் வரலை சரி, ஆனால் இவனும் அவகிட்ட போகலையே ஏன் என்று நிறைமதி புரியாமல் கேட்க, சித்தி, மாமாவுக்கு அவளை அவ்வளவா பிடிக்காது. கடைசியாக போகும்போது அவள் கர்ப்பமாக இருந்ததால் பிள்ளைக்காக கொஞ்சம் மாறின மாதிரி இருந்தது. அப்போ கூட தினமும் அவர் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசலையே, வாரம் ஒரு முறை தானே பேசினார், ஓரளவு அவளை விலக்கித்தானே வச்சிருந்தாரு என்றாள் தமனா. சரிடி, இப்போ அவன் பிள்ளைய கூட கேட்கலையேடி, திரும்பி பார்க்கலையே, என்ன பண்ணுறது என்று பிரேமதி கேட்க, நாம் என்ன பண்ணுறது, அம்மா பார்த்துக்குவாங்க, இனி நமக்கு என்ன, விடுங்க என்றாள் நிறைமதி. காரில் டிரைவர் இருந்ததால் வளர்மதி மகனுடன் எதுவும் பேசலை. மகனின் கைகளை பிடித்தபடிதான் இருந்தார். வளர்மதி யாருக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மகனின் மேல் தீரா பாசம் கொண்டவர், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன, மகனை தவிர அவன் தொடர்பு கொண்ட அவன் மனைவியோ மகனையோ கூட ஏற்றுக்க மாட்டார். வீட்டிற்கு வந்த மகனை வாசலை நிற்க வைத்து அவனுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தார். பிறகுதான் மகனை வீட்டிற்குள் கூட்டி போனார். அவன் ஹாலில் சென்று அமர அக்காக்களும் அவள் பிள்ளைகளும் வந்து விட்டார்கள். அவன் சுற்றுமுற்றும் பார்த்தவன், அப்பா அப்பா எங்க என்றான். அதை கேட்டதும் அவர்கள் மெல்ல திரும்பி பின்பக்க சுவரை பார்க்க அவனும் பார்த்தான். மாலை போட்டிருந்த அப்பாவின் படத்தை பார்த்தவனுக்கு கண்கள் அருவியாய் கொட்ட அப்பாவின் படத்தின் மேல் கை வைத்தவன் கலங்கி கண்ணீர் விட்டான். மற்றவர்களும் கண்ணீர் விட்டார்கள். ஓரளவு தேறியவன், எப்படிக்கா என்று அக்காக்களை பார்த்து கேட்க, எல்லாம் நம்ம கால கரகந்தான், வேற என்ன, எப்போ நீ உயிரோடு இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போவே அம்மா அப்பா உடைஞ்சு போயிட்டாங்க. அம்மா ரொம்ப மோசமாக இருந்ததால் அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டோம். அப்பா அதிர்ச்சியில் இருந்தார், அழுகலை அரற்றலை, அப்படியே இறுகி போயிட்டாரு. நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம். மறுநாள் காலை அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் ஒரு கையும் காலும் விழுந்து போச்சு. எல்லாமே படுக்கையில் தான், ஆன்வெல்ஸ் போட்டு தான் பார்த்துக்கிட்டோம். சேச்சே இல்லை, வாய் பார்த்துக்கிட்டோம், பேச்சே இல்லை. வாய் ஒரு புறம் கோணி வேற போச்சு.
1 வருஷம் படுக்கையில் கிடந்தாரு. பிறகு ஒரு நாள் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா தான் தனியாக எல்லாம் சமாளிக்கிறாங்க என்றாள். அவன் தாயை அணைத்து கொண்டான். சாரிம்மா, இவ்வளவு பெரிய துக்கம் நடந்தபோது நான் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேன் என்று தாயை அணைத்து ஆறுதல் சொன்னான். பிறகு நீ எப்படி இங்கே வந்த? நீ போன கப்பல் கடற்கொள்ளையர்களால் சுற்றி வளைத்து கடத்தி விட்டதாகவும் அதில் கப்பலோடு மீட்ட சிலரில் நீ இல்லை அப்படின்னும் அதனால் நீ இறந்துட்டதா எங்களுக்கு தகவல் வந்ததே, என்ன நடந்தது என்று நிறைமதி கேட்க, கடலில் இப்படி நடப்பது சகஜம்தான். சில நாடுகளை ஒட்டிய பகுதியில் இருக்கும் மக்களில் சிலர் இப்படி கடற்கொள்ளையர்களாக மாறிவிடுவார்கள். அப்படித்தான் அன்று எங்கள் கப்பலை மடக்கி முற்றுகையிட்டு சண்டை போட்டார்கள். நானும் கப்பலின் மேல் தளத்துக்கு வந்து அவர்களோடு சண்டை போட்டேன். அப்பத்தான் தோளில் குண்டடிபட்டு தலகுப்புற கடலில் இருந்து விழுந்துட்டேன். தோளில் காயம் இருந்ததால் என்னால் நீந்த முடியலை. அப்படியும் நீந்தினேன். ரத்தம் வேறு காயத்திலிருந்து வெளியேறியது. இதனால் நான் எப்போ சுயநினைவை இழந்தேனோ தெரியலை. எப்படியோ என் சட்டை எதுலேயோ ஒரு கொக்கியில் கப்பலில் மாட்டிக்கிட்டதால் கடலுக்குள்ளே போகாமல் மிதந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் எங்கள் கப்பலை கடத்தி சென்றார்கள். அங்கேதான் அந்த நாட்டைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் என்னை தூக்கி போய் மருத்துவமனையில் சேர்த்து விட்டு இருக்கிறார். கொள்ளையர்களுக்கு கடலில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களும் உணவுப் பொருட்களும் தான் முக்கியமே தவிர ஆட்கள் தேவையில்லை. அதனால் யாரும் என்னை தேடலை. கிட்டத்தட்ட 3 வருடம் நான் கோமாவில் அரசு மருத்துவமனையில் கிடந்திருக்கிறேன். வைத்தியம் செய்திருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கு பிறகுதான் நான் கண் விழித்தேன். ஆனாலும் எனக்கு நான் யார், எந்த ஊர், அம்மா அப்பா குடும்பம் என்று எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. டாக்டர்கள் சோதனை செய்து பார்த்துவிட்டு அதீத இரத்த இழப்பு, கோமாவுக்கு சென்றதால மூளையின் ஞாபக சக்தி குறைந்து போய்விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரலாம் என்று சொன்னார்கள். நான் அந்த ஊரிலேயே தான் வேலை பார்த்து வந்தேன். முதல் 1 வருடம் எனக்கு எந்த ஞாபகமும் வரலை. ஆனால் அடுத்த 1 வருடத்தில் மெல்ல மெல்ல தூக்கத்தில் கனவு காண்பது போல் சில நினைவுகள், அம்மா அப்பா அக்கா என்று கொஞ்சமாக என்னுடைய சிறு வயது ஞாபகங்கள் தான் முதலில் ஞாபகம் வந்தது. அடுத்தடுத்து ஓரளவு ஞாபகம் வந்த பிறகும் கூட என்னால் உடனே அங்கே இருந்து வர முடியலை. ஏனென்றால் நானே அந்த நாட்டில் சட்டவிரோதமாகத்தான் தங்கி இருந்தேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற டாக்டர்களின் ரிப்போர்ட்டை வைத்தும் நான் யார் என்று தெரியாததால் இத்தனை நாட்கள் எங்கே போவது என்று தெரியாமல் இருந்ததாக போலீஸில் சொல்லேன். தீவிர விசாரணைக்கு பிறகு எனக்கு இந்தியா வர பாஸ்போர்ட் டிக்கெட் கிடைத்தது. ஏதோ வேலை செய்து பிழைத்ததால் மீந்த காசை வைத்து இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். நான் வந்தப்போ வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரங்க முளைக்கொட்டை போகணும் வாங்க என்று யாரையோ கூப்பிடவும் தான் நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு அங்கே வந்தேன். நான் நினச்சபடி நீங்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தீங்க என்றான். அடியாத்தே, நான் கும்பிட்ட தெய்வந்தான் என் மகனை கைவிடலை. இத்தனை தூரம் காப்பாற்றி கொண்டு வந்து என் கண்ணில் காட்டி இருக்குதாயே மகமாயி ஆதிபராசக்தி என்று வளர்மதி கோவிலின் திசை நோக்கி கும்பிட்டார். அப்பா தான் இறந்த பிறகு தெய்வமாகி என்னை தேடி வந்து என்னை கோமாவில் இருந்து எழுப்பி இருக்கிறாரு. அவர் எழுப்பலைனா நான் இத்தனை வருடம் அப்படி கிடந்திருப்பேனோ தெரியாது என்றான் வாஞ்சையாக. அப்பாவின் முகத்தை போட்டோவில் வருடியபடி. நேரில் இருக்கும்போது அவன் அப்பாவிடம் செல்லம் கொஞ்சியதோ அணைத்து கொண்டதோ இல்லை. ஏனென்றால் அவன் சிறு வயதாக இருக்கும்போது அப்பாவை கொஞ்சினால் முத்தமிட்டால் உடனே அம்மாவின் முகம் கும்பி போய்விடும். உடனே வானு கைப்பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவார். அதனால் அவன் அப்பா, என்ன நீ கொஞ்சினா உன் அம்மாவுக்கு பொறுக்காதுடா, போ போ உன் அம்மாவை போய் கொஞ்சு என்பார் சலித்து கொண்டே. வளர்மதி அந்த அளவுக்கு மகனை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். இதை புரிந்து கொண்ட மகள்களும் தம்பியிடம் சின்ன வயதில் முத்தம் கூட கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மகனுக்குத்தான் வளர்மதி கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளோடு மல்லி கட்டி கொண்டு இருந்தார். வாப்பா உன் அறைக்கு போகலாம் என்று மகனை கூட்டி போய் அவன் அறையில் விட்டவர், உன்னோட துணிமணி எல்லாம் அப்படியே தான் இருக்கு, போய் குளிச்சுட்டு வந்து தூங்கு, சாப்பிட்றியா என்று கேட்க, இல்லைம்மா வேண்டாம், நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் என்றான். சரிப்பா தூங்கு என்று கதவை சாத்தி கொண்டு வந்த வளர்மதி அனைவரையும் பார்த்து, அவனுக்கு கல்யாணமானது ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியலை, சரியா யாரும் நீங்களா வாய விட வேண்டாம், அவனா பொண்டாட்டி பிள்ளை பற்றி கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் என்றார்.
ஏம்மா இப்போ அவனுக்கு ஞாபகம் இல்லை, சரி, பின்னாடி ஞாபகம் வரும்போது நம்மளை கோச்சிக்க மாட்டானா என்று பிரேமதி கேட்க, அப்போ நடக்கிறத பற்றி அப்போ பார்த்துக்கலாம் என்றார் வளர்மதி. காலையில் விடிந்ததும் முதல் வேளையாக பிரேமதி, நிறைமதி, தமனா அவரவர் கணவர்களுக்கு அழைத்து பிரணவ் வந்ததையும் அவனுக்கு நடந்தவற்றையும் சொன்னார்கள். தமனா மட்டும் அவனுக்கு ஞாபக மருதி இருக்கு என்று கணவனிடம் சொல்லலை. காரணம், அவன் மூலம் விஷயம் அவன் அம்மாவிற்கு போய் அவங்க அக்கா வீட்டிற்கு சொல்லி அவர் மூலம் விஷயம் சன்விகாவிற்கு போய்விடக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு மனைவி மகனை பற்றி ஞாபகம் இல்லை என்று தெரிந்தால் அவனுக்கு நினைவூட்ட அவனை அடிக்கடி சந்தித்து பேசுவார்கள். எதற்கு இந்த வம்பு? மாமாவுக்கா ஞாபகம் வரும் வரை சன்விகா கஷ்டப்படட்டும். ஞாபகம் வந்தால் மட்டும் உடனே கூட்டி வந்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாரா என்ன? கொண்டாட ஆயா விட்டுருவாரா என்ன? அதுவரை நல்ல விதமாக தவிக்கட்டும் என்றுதான் கணவனிடம் சொல்லலை. அகிலேஷும் முதல் கேள்வியாக கேட்டது பிரணவ் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க போகலையா என்றுதான். நேற்று ராத்திரி தான் வந்திருக்காரு, இனி என்ன செய்ய போறார்னு எனக்கு தெரியாது என்றால் கடுப்பாக. அவனும் உடனே முரளிக்குத்தான் ஃபோன் பண்ணி விசாரித்தான். ஃபோனில் அகிலேஷ் என்றதும் முரளி பொங்கி பொறுமி விட்டான். 5 வருஷம் கழித்து செத்து பொழைச்சி வந்திருக்காண்டா. அவன் அம்மாவை கட்டி அணைச்சி ஆறுதல் சொன்னது தப்பில்லை, நியாயம்தான். 1000 தான் இருந்தாலும் பெத்த வயிறு. எல்லாரை விடவும் மகன் செத்துட்டான்னு சொன்னதும் கதறி துடிச்சிருக்கும், நியாயம்தான். அம்மாவை ஆறுதல் படுத்தியது, அவர் மயங்கி விழுந்ததும் தாங்கி கொண்டது எல்லாம் சரிதான்டா. ஆனால் இவனை பார்த்ததும் இவனை நெஞ்சில் சுமந்து இவன் பிள்ளைய வயிற்றில் சுமந்து பெத்தவ அவளும் தான் மயங்கி விழுந்தா. அது அவன் பார்வையில் கூட படலை. பாவம் சன்விகா. வழக்கம் போல் நானும் அம்மாவும் தான் அவளுக்கு தண்ணி தெளித்து எழுப்பினோம். அப்போ கூட அவன் அக்காக்க ஏன் உன் பொண்டாட்டி கூட சன்விகா பக்கம் திரும்பவே இல்லையே என்றான்.